பார்த்துட்டு இருக்க சென்ட் ஜேம்ஸ் கிரவுண்ட் வந்து கிரவுண்டு கிடையாது முன்னாடி. இதில் கொஞ்சம் பாறைகளாக இருந்தது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த போட்டில் வரக்கூடிய வருமானம், அவங்க கொடுக்கக்கூடிய டொனேஷன் தான் இதை பெருசாக்குச்சு. ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு ஃபுட்பால் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கானா? செலெக்ஷனுக்கு போவாங்க, அதில் பாலிடிக்ஸ் நடக்குது, அதில் வேறு இவங்க நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் சில நேரம் வர முடியாமல் போகுது. உங்களுக்கு ஏதாவது காலேஜில் அட்மிஷன் கிடச்சி போனீங்கன்னா யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் லைஃப். ஆனால் இந்த சென்ட் ஜேம்ஸ் கப்பு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா? ஜேம்ஸ் கப்பு முன்னாடியே பீச் கப்புன்னு இருந்தது முன்னாடி. ஓ ஓகே. ஊரில் சாக்கர் விளையாடுவாங்க பீச்சில், பூட் இல்லாமல். அதெல்லாம் ஒருவேளை எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருந்திருக்கும் போல். இதுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்துருக்கேன். பெரிய பெரிய டீம் எல்லாம் முன்னாடி அங்கேருந்து வருவாங்க. திருவனந்தபுரம் சைட்லேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. அப்புறம் பக்கத்து ஊரில் உள்ள டீம் எல்லாம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டி எங்கள் பசங்க எல்லாம் இந்த கிரவுண்டு, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சென்ட் ஜேம்ஸ் கிரவுண்டு வந்து கிரவுண்டு கிடையாது முன்னாடி. இதில் கொஞ்சம் பாறைகளாக இருந்தது, தென்னந்தோப்புகளாக இருந்தது. இது ஊருக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் ஏரியாவாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நாங்கள் அப்போ சின்ன இதில் வந்துட்டு இருந்தோம். விளையாடி சும்மா அந்த கல்லை சுற்றி விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பங்கு மக்கள்கிட்ட போய் ரிக்வஸ்ட் வச்சப்புறம் அந்த பங்கு மக்கள் தான் அந்த தென்னந்தோப்பை எல்லாம் வெட்டி சரி பண்ணாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டொனேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாறைகளை எல்லாம் உடச்சி இந்த கிரவுண்டு உண்டாச்சு. அப்போ தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு கிரவுண்டு கிடையாது. அந்த பாறையும் தென்னந்தோப்பு அப்படி தான் இருந்துச்சு. அது வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க. அப்படியே சின்ன சின்ன டூர்னமெண்ட் பக்கத்து ஊர் அப்படியெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் இந்த தூத்தூர் சின்னத்துறை அந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ் சாக்கருக்கு. அவங்க கூட எங்களால் விளையாட முடியாது உண்மையை சொன்னோம். நாங்கள் பக்கத்து ஊரில் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எங்கள் பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலேஜில் எல்லாம் போய் விளையாட தொடங்கின அப்புறம் இந்த வெஸ்டர்ன் சைடில் உள்ள டீம்ஸை எல்லாம் கொண்டு வந்து விளையாட வச்சாங்க. அதில் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் பாப்புலர் ஆகுது ரொம்ப முக்கியம் இந்த பங்கு மக்கள் தான். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த போட்டில் வரக்கூடிய வருமானம், அவங்க கொடுக்கக்கூடிய டொனேஷன் தான் இதை பெருசாக்குச்சு உண்மையை சொன்னேன். ஆனால் இந்த பசங்களும் நல்லா விளையாடி காலேஜுக்கெல்லாம் போய் இது பண்ணதுனால இப்போ வருஷம் இது ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது. இந்த வருஷம் மலப்புரம் அங்கேருந்தெல்லாம் டீம் வந்துருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஆனால் பீச் கப்புன்னு ஒன்று சொன்னீங்கன்னா இப்போ சென்ட் ஜேம்ஸ் கப் வந்திருக்கு. இதை இந்த டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க? ஏன்னா அப்போ நம்ம வந்து ஃபேர் பூட்டில் வந்து விளையாண்டோம், அப்போயே கப்பு வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி உதவிலாம் நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ அந்த கப்புக்கும் இந்த கப்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறீங்க? மார்க்கெட்டிங் அண்ட் ரீச். ஓகே. ஸோ இப்போ எங்களோட ரீச் வந்து இந்த நான் சொன்ன அந்த தூத்தூர் அந்த மண்டலத்தையும் தொட்டிருக்கு. அதுக்கு மேலே எங்கள் பசங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல போய் விளையாடுறாங்க. இங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் போகிறாங்க, பாண்டிச்சேரி இந்த அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் விளையாடுறாங்க. இந்த சைடு பார்த்தா மலப்புரம் எல்லாம் போய் விளையாடுறாங்க. ஸோ அந்த கான்டாக்ட்ஸ், அந்த வாணியக்குடின்னு உள்ள நேம் அதெல்லாம் வந்து தான் இதை ரொம்ப இது பண்ணியிருக்குது பெருசாக்கி. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன்னா, சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன்னா, இப்போ நம்ம பேஜில் உங்களை வந்து பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வாணியங்குடி சென்ட் ஜேம்ஸ் கப் ஒரு ரீச் வந்து இருக்குது. இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஒரு தெருவு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன் நம்ம பேஜில் போட்டதுக்கப்புறம். உங்களோட கிளப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போயிருக்கும், இப்போ தெருவுக்கு கூட போகிற அளவுக்கு நம்ம பேஜ் வந்து கொண்டு போங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குண்ணா. தேங்க்யூ. இந்த சென்ட் ஜேம்ஸ் கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் வந்து ஆகுதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 லட்சம் செலவாகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எப்படி ஃபண்டு ரைஸ் பண்ணுறீங்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு ஃபுட்பால் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கானா? ஆமாம், எல்லோரும் எங்களோட வளர்ச்சிகளை பார்த்து இந்த ஊர் மக்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க போட்டுக்கு போகும்போதே அடுத்த சீசனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்துட்டு போகிறாங்க. இப்போவே யோசித்துட்டு போவாங்க. நிறைய பேர் நான் கேட்டுட்ருக்கேன். அவங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட எல்லாம் ஏன் வரல, எங்ககிட்ட ஏன் 5000 ரூபா தான் கேட்டீங்க அப்படி வேற கேட்குறாங்க.
ஆனால் அதுக்கெல்லாம் இந்த வெற்றிகளும் இந்த மக்களோட வளர்ச்சிகளும் தான் காரணம். எங்கள் ஊரோட ரீச், இப்போ யார் வந்தாலும் வாணியக்குடி ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கும் அது ஒரு உணர்ச்சி பூர்வமானது. அப்புறம் எங்கள் ஊர் திருவிழாவை ஒட்டி வர்றதுனால அவங்களுக்கு இதுவும் ஒரு ஃபஸ்ட்டு திருவிழா, அடுத்து செகண்ட் கோயில் திருவிழா அந்த மாதிரி ஆகிடுது. ஓகே 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 சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ நம்ம ஃபுட்பால் வந்து இங்கே ஒரு 50 வருஷமாக நம்ம வந்து விளையாடிக்கிட்டு வந்து இருக்கோம். 21 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜேம்ஸ் கப் வந்து கண்டக்ட் வந்து பண்ணிட்டீங்க. நம்ம ஊரில் ஃபுட்பால் பிளேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக ஏதாவது பண்ணலான்னு இருக்கீங்களாண்ணா? இப்போ நிறைய பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுக்கெல்லாம் விளையாடுறாங்க. அண்டர் 18, அப்புறம் இல்லை ரெகுலர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஸ்டேட் எல்லாம் ஆடுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் அதோட 1 ஸ்டெப் ஃபர்தர் போய் கல்ஃபில் எல்லாம் போய் கல்ஃப் கண்ட்ரீஸில் கிளப்பில் விளையாடுறாங்க. அந்த போஸ்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டதுக்கான. ஆமாம், ஏன்னா இதை பார்த்து அடுத்து யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. ஆமாம், துபாயில் கோஸ்டல் ட்ரிவாண்ட்ரோன்னு ஒரு கிளப் வச்சுருக்காங்க ஒரு ஆள். ஓகே, அதில் விளையாடக்கூடிய 3-4 பிளேயர்ஸ் நம்ம வாணியகுடியிலேருந்து போயிருக்காங்க. சந்தோஷம். நான் மேபி அடுத்தடுத்த பிளேயர்ஸ்க்கு மேபி இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால சொல்கிறேன்னா, இப்போ பெரிய பிளேயர்ஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆகி போயிட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் பேர் அதர் ஸ்டேட்டில் போய் விளாட்றாங்க, லீக் ஆடுறாங்க, தமிழ்நாடுக்காக விளாட்றாங்க, பாண்டிச்சேரிக்காக விளாட்றாங்க. ஓகே, அடுத்து யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன பிளான்னா வச்சுருக்கீங்க? எனக்கு பர்சனலாக ஒரு கன்சர்ன் உண்டு இந்த விளையாட்டுனால. தாராளமாக சொல்லுங்கள். இந்த விளையாட்டுனால எனக்கு ஒரு பர்சனல் கன்சர்ன் உண்டு. அதை நான் பலர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஃபுட்பால் டெவலப் ஆகுது, கிரிக்கெட்டுக்கு அளவுக்கு வரவே இல்லை. ஆமாம், வரவே இல்லை, எதுவுமே வரல. அது வேறு நான் கேள்விப்படுறது, பசங்க சொல்கிறது செலெக்ஷனுக்கு போவாங்க, அதில் பாலிடிக்ஸ் நடக்குது, அதில் வேறு இவங்க நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் சில நேரம் வர முடியாமல் போகுதுன்னு கூட சொல்கிறாங்க. சப்போஸ் ஈவன் இஃப் தே கம் இன் தோஸ் ஸ்டேட் டீம்ஸ், ரைட், தி பெனிஃபிட் இஸ் தே வில் பி தேர் ஃபார் அ சீசன். அவங்களோட கண்டினியூட்டி வேணும் அந்த இதில் போகிறதுக்கு. அதுக்குள்ள சிஸ்டம் நம்ம நாட்டில் இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு கன்சர்ன் என்னென்னா, இங்கே நல்லா விளையாடுற பிளேயர்ஸுக்கு இதில் எல்லாம் காலேஜில் எல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ ஐ வுட் சே இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஃபுட்பால். ஐ லவ் ஃபுட்பால். ஐ வாண்ட் தம் டு க்ரோ இன் ஃபுட்பால். ஓகே. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காலேஜில் அட்மிஷன் கிடச்சி போனீங்கன்னா, யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் லைஃப், ரைட்? You should also think about making India a big country, a big club, right? Where India a better soccer team or football team. ஆனால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்க்கணும். ஆமாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க அங்கே போகிறாங்க, காலேஜுக்கு எல்லாம் போகிறாங்க, என்ஜினியரிங்கோ இல்லை நல்ல சீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் படிப்பில் கம்மி பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க லைஃபு ஒரு 25-26 ஆன அப்புறம் எல்லா கிளப்ஸுமே யங்ஸ்டர்ஸ் தான் தேவை. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க லைஃபு கொஞ்சம் ஷேக்கி ஆகிடுது. அதனால தான் இந்த மாதிரி வேறு மாதிரி பார்க்குறாங்க பசங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் போங்க, நீங்கள் விளையாட்டு கொடுக்கக்கூடிய அதே இன்ட்ரெஸ்ட்டை படிப்புலேயும் கொடுங்க. கண்டிப்பாக. சப்போஸ் உங்களுக்கு விளையாட்டு கை கொடுக்கலைன்னா உங்கள் படிப்பு கை கொடுக்கும். இப்போ எல்லா பிளேயர்ஸ்டையும் இதை தான் நம்ம வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுற எல்லாத்துட்டையும் இந்த வார்த்தை தான் சொல்கிறேன். விளையாடுங்க. ஃபுட்பாலோட 50% ஃபுட்பால், 50% படிப்பு. ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகலை. ஸோ எல்லோரும் இதை திங்க் பண்ணுங்கன்னு தான் நான் ஒவ்வொருத்தட்டையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை தான் நீங்களும் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனால் நான் கேட்ட கொஸ்டின் தான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆன்சர் வந்து சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வேகமாக பேசிடுவாங்க, பட் நானே வேகமாக பேசக்கூடியதான், ஏன்னா அந்த நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னா, இந்த கிளப்பு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். இதுலேருந்து நிறைய யங் பிளேயர் வெளியே வந்து வருவாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட் சொல்லிடுறேண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கமிங்.